அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சங்கடஹர சதுர்த்தி. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள், துக்கங்கள், சங்கடங்கள் இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி நம்முடைய பிள்ளையாருக்கு மட்டும்தாங்க இருக்குது. ஏன்னா பிள்ளையார் தான் முழு முதற் கடவுள். அதனால தான் நம்முடைய வீடுகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், எந்த இடத்துல எந்த ஒரு விஷயம் நம்ம ஆரம்பித்தாலுமே முதல்ல செய்ய வேண்டிய வழிபாடு நமக்கு பிள்ளையாருக்கான வழிபாடுகள் தான். அதனால தான் நம்ம விநாயகருக்கான கணபதி ஹோமம் பண்ணுறோம். வேறு ஏதாவது பரிகாரங்கள் எதாக இருந்தாலும் பிள்ளையார் சின்னதாக ஒரு மஞ்சளை இல்லை சாணத்தில் பிடிச்சி வச்சுட்டாது அந்த ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் முறியடிக்கக்கூடிய சக்தி பிள்ளையாருக்கான வழிபாட்டில் இருக்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமே. அப்படிப்பட்ட பிள்ளையாருடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சங்கடஹர சதுர்த்தி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷம். பொதுவாக ஆடி மாதமே அம்மனுடைய அருள் கொண்ட ஒரு மாதம். ஆனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் எல்லா திதிகளுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான பலம் கொண்டவை. இன்றைக்கி நம்முடைய வீடுகள் இல்லாட்டி கோவில்களில் ஏற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபப்பதிவு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தீபமானது எல்லாராலையுமே நம்ம செய்ய முடியும். பிள்ளையாரை வேண்டி கண்டிப்பாக உங்களுக்கு காரிய சித்தி நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த தீபத்தை மட்டும் இன்றைக்கி ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் முறியடித்து வெற்றி கொடுப்பான் நம்முடைய கணபதி. அப்படிப்பட்ட பிள்ளையாருடைய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு அப்படின்னாலே பொதுவாக நமக்கு மாலை நேர வழிபாடு தாங்க. எல்லா பிள்ளையார் கோவில்களிலும், அதாவது பெரிய கோவில் கிடையாது, சின்னதாக ஏதாவது நம்முடைய திருமுக்கில் இருக்கும், நம்முடைய எங்கேயாவது ஒரு இடத்துல பிள்ளையார் ஒரு விக்கிரகம் இருந்தாலே இந்த நாளில் நமக்கு கண்டிப்பாக பூஜைகள் பண்ணுவாங்க. அப்படி உங்கள் வீட்டு பக்கம் எந்த பிள்ளையாராக இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் வழிபட தவறவே கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய படத்துக்கோ சிலைக்கோ நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு இன்றைக்கி சாத்தக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் தான். நிறைய இடத்துல நம்முடைய பூஜை ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்முடைய பூக்கடையில் இப்படி அருகம்புல் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இல்லாட்டி நிறைய வீடுகளில் கூட நம்முடைய செடி ஏதாவது நம்ம வச்சுருக்கோன்னா அருகம்புல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அருகம்புல் ஒரே ஒரு புல் கிடச்சா கூட போதுங்க. நீங்கள் கணபதிக்கு சாத்தலாம், இல்லாட்டி அருகம்புல் மாலையாக நம்ம சமர்ப்பிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் சமர்ப்பித்து இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலுமே அது கண்டிப்பாக காரிய சித்தி நமக்கு நடக்குங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமே. அதனால் அருகம்புல் மட்டும் இன்றைக்கி நீங்கள் வைக்கிறதுக்கு நீங்கள் மறக்கவே கூடாது. அந்த வகையில் இன்று நாம் ஏற்றக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீப வழிபாடு. நிறைய பேருக்கு இந்த சங்கட சதுர்த்தி நாளுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். அப்போ கோவிலுக்கு உகந்த நீங்கள் அபிஷேகங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம சொன்ன மாதிரி அருகம்புல் மாலை நீங்கள் சமர்ப்பிக்கலாம், இல்லாட்டி பிள்ளையாருக்கு சேதர தேங்காய் உடைப்பாங்க, அர்ச்சனைகள் பண்ணுவாங்க, இல்லாட்டி மோதகம் நீங்கள் படைக்கிறது, இப்படி அவங்கவுங்களுடைய கன்வீனியன்ட் எப்படியோ அதற்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இந்த தீப வழிபாட்டை நம்ம சொல்லுகின்ற முறையில் கோவிலையும் நீங்கள் பண்ணலாம், வீட்லேயும் பண்ணலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததே எருக்கம். அந்த செடியில் வரக்கூடிய எல்லா பொருட்களும், எருக்கம்பூ அந்த இலையாக இருக்கட்டும், இல்லாட்டி அதனுடைய வேராக இருக்கட்டும், அதே மாதிரி எருக்கம் பூ இருக்குது பார்த்திங்களா, இந்த பூக்கள் இது எல்லாமே நமக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு தெய்வீக சக்தி கொண்டது. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நமக்கு சூரிய பகவானுக்கு உரியது. இந்த சூரியனுக்கு உரியது தான் இந்த எருக்கமுடைய செடி. அப்படி அந்தனுடைய அடிப்படையில் நம்ம தீபங்கள் ஏற்றினா நமக்கு பிள்ளையாருக்கும் விசேஷமாக போகும், அதே மாதிரி நமக்கு சூரிய பகவானுக்கு உகந்ததாகவும் மாறும். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது காரிய சித்தி நடக்கணும், குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் நிறைய ஒரு சுப காரியங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறவங்க அந்த காரிய தடைகளுக்காக பண்ணலாம். இல்லை வேறு எதுலெல்லாம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணும், செய்கின்ற தொழில், ஒரு வியாபாரம், ஒரு படிப்பு, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸு, அப்படி எது உங்களுக்கு வேணுமோ, எதில் உங்களுக்கு காரியங்கள் நடக்கணுமோ நிச்சயமாக உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுங்க. எருக்கம் இலை நம்ம இதற்கு பறிக்கணும். நம்ம எல்லா இடமும் தெருவோரத்தில் நீங்கள் இப்படி பார்த்தாலே நமக்கு கண்டிப்பாக எல்லாருடைய கண்களிலும் படும் இந்த எருக்கம் இலை.
சப்போஸ் நாங்கள் சிட்டியில் இருக்கிறவங்க, எங்களுக்கு எருக்கஞ்செடியெல்லாம் இந்த பக்கம் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறவங்க, நம்ம வந்து அரச மர இலையை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ சப்போஸ் அரச மர இலையும் எங்கள் கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க வெற்றிலை நீங்கள் உபயோகப்படுத்தி இந்த தீப வழிபாடு பண்ணலாம். ஆனால் பிள்ளையாருக்கு இந்த சங்கடகர சதுர்த்தினால் ரொம்ப ரொம்ப உகந்தது எருக்கம் இலை. அதனால் எங்கேயாச்சும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த இலையை மட்டும் பறிச்சுக்கோங்க. இலை பறிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து நம்ம பறிக்கணும். ஏன்னா அதனுடைய பால் அதில் பறித்த உடனே டக்குன்னு அதிலிருந்து பால் வடியும். அந்த பால் வந்து கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டது. கையிலெல்லாம் படாமல் நல்லா அதை வந்து இலையை பறித்ததுக்கு அப்புறமேட்டு உடனே கையோடு நல்லா கழுகிட்டு திருப்பி கொஞ்சம் மஞ்சள் கலந்த நீரால் நீங்கள் கழுகிட்டு நம்ம வச்சுட்டோன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த பால்லாம் வடிஞ்சு நமக்கு ட்ரை ஆயிரும். அதற்கப்புறம் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் பண்ணலாம். ஒரு பித்தளை தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் சாதாரணமாக ஒரு விளக்கு எப்பயுமே ஏற்றுவோம் சாயங்கால நேரத்தில். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த தனியாக பிள்ளையாருக்காக இந்த விசேஷமான தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. சின்னதான ஒரு பித்தளை தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த எருக்கம் இலைகள் வைங்க. எருக்கம் இலைகளுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். அப்படி பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றுறப்ப அதில் சேர்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே 2 பஞ்சுத்திரி சேர்த்து ஒரு விளக்கை ஏற்றுவோம். ஆனால் இதோடு கூட சேர்ந்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் வெட்டி வேருங்க. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை மட்டுமே தரக்கூடிய வேர்னா அது வெட்டி வேர் தான். அதுவும் பிள்ளையாருக்கு வெட்டி வேர் தீபம்ங்கிறது நமக்கு காஞ்சி மகா பெரியவாளே நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சூக்ஷ்மம் தான். எப்பெல்லாம் பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த தீபப்பதிவுகள் நம்ம தீப வழிபாடுகள் வீட்டில் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த விளக்கு ஏற்றுறப்ப கொஞ்சமாக ஒரு சின்னதான ஒரு வெட்டி வேர் ஒரு துண்டை மட்டும் வச்சுட்டு பஞ்சத்திரிக்கு நடுவில் வச்சு நீங்கள் அப்படியே ஒரு தீபத்தை ஏற்றிடலாம். அதே மாதிரி அந்த வெட்டி வேரை கொஞ்சம் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் அந்த விளக்கில் கூட நீங்கள் போட்டுடலாம். இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு வந்து அந்த காரிய சித்தியானது உடனுக்குடனே நடக்கும். அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நமக்கு வந்து தீரும். இதுதான் இந்த வெட்டி வேருக்கு நம்ம பிள்ளையாருக்கு ஏற்றக்கூடிய அந்த வழிபாடுக்கான ஒரு சூக்ஷ்மமே. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இன்றைக்கி பஞ்சுத்திரியும் வெட்டி வேரும் சேர்த்து இந்த தீப வழிபாட்டை பண்ணுங்கள். சப்போஸ் எங்ககிட்ட வெட்டி வேர் இல்லைம்மா அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த எருக்க இலையில் இன்றைக்கி தீப வழிபாடை நீங்கள் மறக்காமல் செஞ்சாலே போதும். ஏன்னா நமக்கான அந்த நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தி, நினச்ச காரியங்கள் நடக்கிறது, இது எல்லாமே இந்த சங்கடஹர சதுர்த்தினால் நம்ம பிள்ளையாரை வணங்கி இப்படி தீப வழிபாடு செஞ்சாலே போதும். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலையும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிட்டும். அதே மாதிரி இதுக்கு சுவாமிக்கு ஏதாவது நிவேதனம் வைக்கணுமானா தாராளமாக பிள்ளையாருக்கு இன்றைக்கி மோதகம் வைக்கிறது, கொண்டக்கடலை வைக்கிறது, இல்லாட்டி அவல் பொரி வைக்கிறது, இது எல்லாமே விசேஷம். அப்படி முடியாதவங்க ஏதாவது ஒரு பழங்கள் வைக்கிறது, 2 வெத்தலைப்பாக்கு பழம் வைக்கலாம், உலர் திராட்சைகள் வைக்கலாம். அப்படி உங்கள் வீட்டில் எப்படி கன்வீனியன்ட்டோ அது மாதிரி வச்சு இந்த தீப வழிபாடை இன்றைக்கி மறக்காமல் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை பிள்ளையாருக்கான நிறைய பதிவுகள் கொடுத்துட்டே தான் இருக்கும். பிள்ளையார் சுழி பரிகாரம் சொல்லிட்டு கடந்த முறை நான் வந்து இது மாதிரி ஒரு நம்முடைய சேனலில் கொடுத்துருக்கேன். அதாவது 21 நாட்கள் பிள்ளையார் சுழி பரிகாரம். இது வரைக்கும் நீங்கள் அந்த பதிவு பார்க்காட்டி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் வேணால் கூட கொடுக்குறோம். கண்டிப்பாக அதை கூட இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நாளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் நம்ம வாழ்க்கையில் எதுலையாச்சும் வெற்றி கிடைக்கணும்னா பிள்ளையாருடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக வெற்றி வந்து உங்கள் பக்கம்தான். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி மறக்காமல் ஓம் கம் கணபதியே நமக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எவ்வளவு முறை சொன்னாலுமே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா தடைகளை முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. நம்முடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவிடுங்க. பிள்ளையாருடைய அனுகிரகத்தாலே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.